ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காயல் சமையல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்கக்கூடியது 3 விதமான ஸ்வீட் ஐட்டம் ரெசிபி. சட்டுன்னு செய்கிற மாதிரி ஈஸியாக 3 யூடியூபர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்குமே மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ரசியா, ஏஆர்டி ஹோம் புக்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலுக்காக நான் சொரக்காய் வச்சுட்டு ஒரு பாயாசம் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கயல் சமையல் சிஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸோட வீடியோஸை அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். வாங்க என்னென்ன இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம். முதல்ல சொரக்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. துருவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தால் போதும். நம்ம நெய்யில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நட்ஸ் தான் பாதம், சர்க்கரை, முந்திரி, சாராப்பருப்பு, கண்டன்ஸ் மில்க்கு, கொஞ்சம் பாஸ்மதி ரைஸை நான் முன்னாடியே வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருந்தேன். அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 லிட்டர் பால் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன். கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக குறைன்னு அரைச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். இன்னொரு சைடு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவு ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சாராப்பருப்பு, வெள்ளரி விதை போட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கிற சொரக்காவை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். அந்த தண்ணியிலெல்லாம் அந்த தண்ணியிலேயே அந்த சொரக்காய் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த சைடு பாஸ்மதி ரைஸை நல்லா வெந்துருச்சு. இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும் குக் ஆகிறதுக்கு. இதுக்கிடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நான் அது வீடியோவில் போட மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். சொரக்காய் வெந்துருச்சு. கண்டன்ஸ் மில்க்கும் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த தீபாவளிக்கு சொரக்காயில் நீங்கள் பாயாசம் செய்கிறது. சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிடையாது. இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் குங்குமப்பூ ப்ளஸ் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே கயல் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.